ஹலோ guys, வெல்கம் பேக் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் இப்போ. ஸோ 7 சிலந்திகள் 7 வலைகளை 7 நாட்களில் பின்னினால் 2 சிலந்தி 2 வலையை எத்தனை நாட்களில் பின்னி முடிக்கும்? இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் 1 செகண்டில் போட்டலாம். ஸோ ஆன்சர் வந்து 7. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மேலே இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரே டேட்டாவும் இருக்கும், கீழே இருக்கிற டேட்டா ஒரே டேட்டாவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ இங்கே ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு இந்த கோர் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக போட்டலாம். நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ 7 சிலந்திகள் 7 வலைகளை 7 நாட்களில் பின்னினால் 2 சிலந்திகள் 2 வலையை எத்தனை நாட்களில் பின்னி முடிக்கும்? இதே தான் கொஸ்டின். இதில் வந்து இங்கே சிலந்தி வலைக்கு பதில் எலி பூனை கொடுப்பாங்க, ஸோ ஆட்கள் வேலை கொடுப்பாங்க, எப்படின்னா கொடுப்பாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் இப்படி தான், மேலே இருக்கிற நம்பர் சேமாக இருக்கும், கீழே கேட்குற நம்பர்ஸும் சேமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் எந்த டேட்டு கொடுத்துருவாங்களோ அதுதான் ஆன்சர். கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா M1 D1 T1 divided by W1 equal to M2 D2 T2 divided by W2 அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஸோ M1னா ஒன்றும் கிடையாது ஆட்கள், Dனா டேஸு, Tனா டைமு, Wனா ஒர்க்கு. ஸோ இதில் 1னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டாஸ், 2னா செகண்டில் கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ M1னா இங்கே ஆள் எத்தனை கொடுத்துருவாங்க, இங்கே ஆள்கள் வந்து சிலந்திகள் தான். ஸோ 7 சிலந்தி. D1னா நாட்கள், 7 நாட்கள் கொடுத்துருவாங்க. T1 நமக்கு டைம் கொடுக்கல, ஸோ அதனால் தேவையில்லை. கொடுத்துருக்க டேட்டா மட்டும் போட்டால் போதும், கொடுக்காத டேட்டா தேவையில்லை நமக்கு. ஸோ W1 வந்து இங்கே வலைகள் தான், வலை பின்னுறது தான் வந்து நமக்கு வேலை. ஸோ 7 வலை பண்ணியிருக்காங்க, 7 ஈக்குவல் டு M2 வந்து 2 சிலந்தி. ஸோ D2 தான் நமக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு இதுலேயும் T2 கொடுக்கல, தேவையில்லை. ஸோ W2 வந்து 2 வலைகள், ஸோ 2. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணி பாருங்கள். 2 2 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 7 ஈக்குவல் டு D2. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? 7 ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் தான் கைஸ். ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். 10 பூனைகள் 10 எலிகளை 10 நாட்களில் கொன்றால் ஒரு பூனை ஒரு எலியை எத்தனை நாட்களில் கொல்லும்? ஸோ ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம கிளாஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.